இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமாய் ஒரு ஆராதனை, மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அந்த காலை வேளையில கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி செலுத்துவோம். முழுமையாய் அறிக்கையிட்டு அப்பா நன்றி என்று சொல்லி இந்த நாளுக்கு, இந்த புதிய நாளுக்கு, புதிய ஞாயிற்றுக்கிழமைக்கு, மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு, இந்த 3 மணி ஆராதனைக்கு ஆண்டவரே நன்றி என்று சொல்லி நம்மை முழுமையாய் அறிக்கையிட்டு நம்மை ஒப்பு கொடுத்து முழுமையாய் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம். பகைவர்களை அன்பு செலுத்தணும். பகைவர்களை அன்பு செலுத்து. பகைவர்களை அன்பு செலுத்து என்பது எதை குறிக்கிறது என்றால், எல்லாரையுமே நேசிக்கணும், பகைவர்களையும் நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்துவம். எனவே இந்த ஒரு வாரத்துல நமக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அவர்களுக்காக ஜெபிங்க. நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் அதில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு பிடிக்காதவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நம்மை பற்றி எதிராக பேசியிருக்கிறார்கள், இருந்தாலும் அவருக்கு தேவை என்று இருக்கிற பொழுது நீ போய் அங்க நெல்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும், ஆசீர்வாதத்தை அங்க நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் என்றால் அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். எனவே இந்த வாரத்துல நம்மால் முடிந்தவரை நாம் நமக்கு எதிராக இருப்பவர்கள், நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள், நம்மை பற்றி தவறாக பேசியவர்கள், நம்மை பற்றி இல்லாத பொல்லாதவையெல்லாம் சொன்னவர்கள், செய்தவர்களுக்கு முடிந்ததை செய்வோம், அல்லது குறைந்தது அவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபத்தில் அவர்களை ஒப்பு கொடுப்போம். எனவே நம்மை சாராதவர்கள், அதாவது நமக்கு எதிராக இருப்பவர்களுக்காக நிற்கணும். அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. அந்த ஓமை என்னவென்றால், நல்ல சமாரியன் கதை, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25-37 வரை இறை வார்த்தையில ஒரு மறைநூல் அறிஞர் கேட்கிறார், எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்ற கேள்வி. யார் என் சொந்தக்காரன், யார் என் நண்பன் என்ற கேள்வி. யூதர்களை பொறுத்தவரை நண்பர்கள் என்றால் அவர்கள் இஸ்ராயல் மக்களை சார்ந்தவர்களாக தான், யூத குலத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அப்ப கேட்கிறார், யார் என்னுடைய நண்பர்? ஏனென்றால் இதன் மூலமா இயேசுவை மாட்டி விடலாம். இயேசு வேற யாரையாவது புறவினத்தாரை சொன்னார் என்றால் இயேசுவை மாட்டி விடலாம் என்ற நோக்கத்தோடு கேட்கப்படுகிற கேள்விக்கு மிக அழகாக ஆண்டவர் ஓமை சொல்லுகிறார். ஒரு அடிபட்டு இருக்கிறாரு, நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, விளக்கமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரு அடிபட்டு இருக்கிறார், 3 நபர்கள் அந்த இடத்தை கடந்து போறார்கள். அதில் 2 பேர் யூதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் உதவி செய்யல. ஒருவர் குரு, மற்றொரு லேவி, உதவி செய்யல. ஆனால் புறவினத்தார் ஒருவர் வருகிறார், அவர் சமாரியர். சமாரியர்கள் புறவினத்தார்கள், யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகாது. யூதர்களும் சமாரியர்களும் எதிராளிகள் போல இருப்பார்கள். 2 பேர் வருகிறார்கள், 2 பேரும் யூதர்கள், அடிப்பட்டவனும் யூதன், ஆனால் 2 பேரும் உதவி செய்யல, நண்பர்கள் உதவி செய்யல. ஆனால் ஒரு எதிரி வருகிறார், சமாரியன் என்பவர் எதிரி போல பார்க்கப்பட்டவர், ஆனால் எதிரி உதவி செய்கிறார். எதிரி அவரை காப்பாற்றுகிறார், எதிரி அவருக்கு மருத்துவம் தருகிறார். ஏன் தன் கொண்டு வந்த அந்த கழுதை மேல் அவரை ஏற்றி அவருக்காக செலவு செய்து அவர் உயிரை காப்பாற்றுகிறார், தனக்குள்ளதை எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றுகிறார். புனித அகஸ்தினார் இந்த நிகழ்வை வைத்து சொல்லுவார், அந்த அடிப்பட்டவர் யார் என்றால் அந்த அடிப்பட்டவர் தான் நம்ப. அந்த நல்ல சமாரியன் யார் என்றால் அந்த நல்ல சமாரியன் தான் இயேசு. இயேசுக்கு நாம் எனிமையாக இருக்கிறோம். அந்த அடிப்பட்டவரும் அந்த சமாரியரும் எனிமிதான் என்றால் யூதர் சமாரியர் இருவருக்கும் ஆகாது, இவர்களும் எதிராளிகள் போல் இருப்பார்கள். ஆனாலும் அந்த சமாரியர் இவருக்கு உதவி செய்கிறார். அது போலதான் நாமும் இயேசுக்கு எனிமிதான், நம்ம இயேசுக்கு எதிராக தான் இருக்கிறோம். எப்படி நாம் இயேசுக்கு எதிராக இருக்கிறோம் என்றால் பாவத்தின் மூலமாக அவருக்கு எதிராக நாம் மாறிவிடுகிறோம். ஆனாலும் தனக்குள்ள அனைத்தையும் கொடுத்து, எப்படி அந்த சமாரியர் தனக்குள்ளதெல்லாம் கொடுத்து அவரை காப்பாற்றினாரோ, அவர் மருத்துவ செலவு கூட அவர் உதவி செய்தாரோ, அதுபோல ஆண்டவர் தன் இன்னுயிரை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து நீக்கிறார். இன்று நாளுக்குரிய மிக அருமையான செய்தி என்னவென்றால், நம் பகைவர்களை நேசிக்கணும். நல்ல சமாரியன்லேருந்து நிறைய மதிப்பீடுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு உங்களுக்கு அறிவுறுத்தி சொல்வது, இந்த வாரம் முழுமைக்கு யாருக்கு உங்களை பிடிக்காதோ, யாரை நீங்கள் வெறுக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு எதிராக இருந்தார்களோ, யாருக்கு உங்களுக்கு எதிராக துரோகம் செய்தார்களோ, யார் உங்களை பழித்து உரைத்தார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக உதவி செய்யணும். நண்பர்களே, அதை செய்து பார்ப்போம். அதனால அபிஷேகமா ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாருன்னா அதுல அர்த்தங்கள் இருக்கும். எனவே இந்த வாரத்திற்குள்ளாக உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக ஜெபிங்க. அவர்கள் தேவை என்று இருந்தால் நீங்கள் அவருக்காக செய்யுங்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அபிஷேகம் அது அடங்கியிருக்கு. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா முடியாததெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்காக செய்து பார்ப்போம். ஆசீர்வாதம் நம்மதாய் மாறும். அப்பா நன்றி, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீங்க வழி நடத்துங்க ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். குறிப்பா நீ கமெண்ட்ல அனுப்புற ஒரு விண்ணப்பங்களை ஒவ்வொன்றிற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்ன வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, எது வேண்டும் என்று வாஞ்சையோடு இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள். பகைவர்களை நேசி என்ற வார்த்தைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா.
ஆண்டவரே, பகைவர்கள் நேசிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே, அந்த வல்லமையை தாங்க ஆண்டவரே, அந்த குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி. இந்த நாள் முழுவதும் வழி நடத்துங்க. எந்த இடரோ இன்னலோ தீவினியோ எங்கள் நெருங்காதபடியா எங்களோடு இருந்தாப்பா எங்கள் வழி நடத்த ஆசீர்வதிக்கிறார். பழமையான இறைவன் இன்றைக்கு நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முடிந்தவரை நம் பகைவர்களை அன்பு செலுத்துவோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் வீடியோ காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Take care. Have a nice day.